கர்த்தர் குழப்பவாதி இல்லை, குழப்பமா இருந்தல நம்மை தெளிவுபடுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் உங்களுக்கு குழப்ப மாட்டார், உங்களை தெளிவா வழி நடத்த. வேற சொல்லிட்டு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு இயேசுவே எங்க கெத்செமனே தோட்டத்துல சொல்றாரு, வந்துட்டாரு. இது கரெக்டா தெரியுது அவருக்கு, சிலுவை தான். ஆனா என்ன பண்றாரு, ஆண்டவரே மரணத்துக்கு எதுவாக அவர் கஷ்டம் வருது, ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக, ஆண்டவரே இது நான் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, வணக்கம். நான் எங்கேருந்தோ ஹிந்தி பேசுறவங்களா அவங்க வணக்கம் அப்படின்னு கவர் பண்றாங்க. ஹல்லேலூயா. மக்களை, புறஜாதி மக்கள், புறஜாதியாக இருக்கிற தேவ ஆவியை பெற்று இல்லாதவங்களாம் மக்களை தம் பக்கமாக இழுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்களும் தான் கடவுள் பக்கமாக மனுஷனை கொண்டு வருவதற்கு பிரதிநிதியை வச்சுருக்கிற கர்த்தர். ஆகவே தான் நம்ம வாயில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். மக்களை கர்த்தர்கிட்ட கொண்டு வரும், கட்டணும். அவங்கள கொண்டு வந்து கட்டி அவங்க தேவனத்தில் கொண்டு வந்து விடணும் மொழியை அவங்கள இடித்து விடக்கூடாது, அவங்கள துரத்தி அடிச்சிடக்கூடாது. இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த புல்பிட் மேலே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரான்சிஸ் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். ஐயா அவருக்கும் எனக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே மதுராந்தகத்தில் பார்த்தோம். ஐயா பிரின்ஸ் ஐயா பாருங்க, பிரின்ஸ் பேரே பயங்கரமாக இருக்குது. பிரின்ஸ் ஐயாவுக்கா மற்ற எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மத்தியில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் குடிக்கொண்டு இருக்கிறார். எங்கேயோ இருந்தவர் நமக்குள்ளே வந்து குடிக்கொண்டு நம்மோட கூட நடக்கிறார், நம் மூலமாக பேசுகிறார், நம் மூலமாக செயல்படுகிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளில் கூட இந்த நோட்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி நான் ஃபுல்லாக பிரசங்கிக்க முடியாது, சும்மா எவ்வளோ நேரம் எனக்கு டைப் கொடுக்குறோம் அவ்வளோ நேரம் அந்த நோட்ஸை கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் ஆவியாக இன்றைக்கி பாருங்கள், வசனத்தின் மூலமாகவும் தேவ வல்லமை மூலமாக செயல்படுகிறாரு. அற்புத அடையாளம் நடக்கும். உங்களுக்கு எனக்கு வேணும் அற்புதம், உங்களுக்கு வேணும் அற்புதம், ஊழியத்தில் அற்புதம், குடும்பத்தில் அற்புதம், சரீரத்தில் அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். நம்புறீங்களா? இந்த வேத புஸ்தகத்தையே நம்ப முடியாத காரியங்கள் தான் இதில் இருக்குது. அதுக்கு தான் விசுவாசமான நம்பப்படும் உறுதியும் காணப்படாதும் நிச்சயம். காணப்படாததை நம்புவதுதான் விசுவாசம். காணப்படுறது நம்புறது நம்பிக்கையே கிடையாது. எதெல்லாம் காண முடியாத இருக்கிறதோ, எதெல்லாம் நம்ப முடியாத இருக்கிறதோ அதையெல்லாம் நம்புவது தான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் இந்த பைபிள் ஃபுல்லாக இருக்குது. ஆக தான் எல்லாமே ஈஸியாக இருக்கிறதெல்லாம் விசுவாசிக்க தேவையில்லை. எனக்கு வேணாம், எனக்கு நோட்ஸ் இருக்குது. அப்போது பாருங்கள், இந்த காலை வேளையில் ஷாலோம், இயேசு உயிர் தெழுந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார். அது என்ன? உங்களுக்கு சமாதானம். பயந்துருந்தாங்க சீடர்லாம், பயந்து ரூமுக்குள்ளே பூட்டிட்டு வாழ்க்கையை நொந்து நூலாக இருந்தாங்க, கவலையோடு இருந்தாங்க. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை, இந்த இயேசுவோட கூட போனோம், அவருக்கு இப்படி ஆகி போச்சு, நம்ம எதிர்காலமே போச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்னைக்கு சாவு போகிறோமன்ற மாதிரி பூட்டிட்டு இருந்தாங்க உள்ளே. ஆனால் இயேசு அந்த வீட்டிலேருந்து நடுவில் வந்து முதல் வார்த்தை சொன்னார், உங்களுக்கு சமாதானம். சொல்லிட்டு பார்க்குறது, உங்களுக்கு சமாதானம். அந்த சமாதானம் என்ற வார்த்தை எபிரேயர்ல ஷாலோம் என்ற அர்த்தமா. இந்த ஷாலோம்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றும் எனக்கு உடஞ்சி போகாது, ஒன்றும் எனக்கு கிடைக்காது போகாது, எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும். தான் ஷாலோம். காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் சொல்லணும் ஷாலோம் அப்படின்னும். அப்படின்னா எனக்கு எதுவும் உடஞ்சி போகாது, எதுவும் எனக்கு எதுவும் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படின்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும். ஆமே, எல்லாமே கிடைக்கும். சொல்லுங்க, எல்லாமே எனக்கு கிடைக்கும். ஷாலோம், எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும். இது ஆயிடுச்சு சார், அப்படி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க, இந்த வார்த்தையே இருக்காது அந்த வாழ்க்கையில். ஷாலோம், எழுந்துச்சோன்னே ஷாலோம் அப்படின்னு எனக்கு ஒன்றும் உடஞ்சி போகாது, எனக்கு எதுவும் கிடைக்காத போகாது, எல்லாமே எனக்கு கிடைக்கும், எல்லாமே எனக்கு நல்லா இருக்கும். இப்போது இன்னொன்று, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு உடனே ஆண்டவர், நான் 3 மணிக்கு உட்காந்து தேவனுடைய வார்த்தையை தியானிச்சின்னு அப்படி இருக்கும் பொழுது சில காரியங்களை எனக்கு
உணர்த்தப்பட்டேன். இந்த ஊழியத்தில் எப்படி செய்யுது, இந்த ஊழியத்தை வந்து நான் நிறைய பேர் நம்ம ஊழியக்காரர்கள் வந்துட்டோம். இந்த ஊழியத்தை வந்து இப்போ ஊழியத்தில் வந்துட்ட பிறகு கூட சில நேரத்தில் ரொம்ப குழப்பம் இருக்கும். ஊழியத்தில் குழப்பம் இருக்கும். ஊழியத்துக்கு வந்தது கரெக்டாக, ரைட் இல்லையா, தப்பா அப்படின்றது நம்மளுக்கு குழப்பங்கள் இருக்கும். எனக்கு அப்படிலாம் இருந்தது. நான் 2004 ஊழியத்துக்கு முழு நேர சபை ஊழியத்துக்கு சென்னையிலேருந்து கும்டிமுடிக்கு போனேன். கும்டிமுடிக்கு போய் ஒரு 3 மாதம் ஊழியம் நடந்துருக்குது. அப்படி இருக்கும்போது வீட்டிலேருந்து சொந்த பந்தங்கள்லேருந்து டார்ச்சர். ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆகி தம்பி இப்போ பாட்டு பண்ணார். அவருக்கு 6 வயசு நான் போகிறப்போ. என் பொண்ணு ஒன்று 4 வயசு அவங்க இன்றைக்கி வரல. அவங்களும் பாட்டு பாடுவாங்க, வரல. அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. இப்போது கையில் எனக்கு ஒன்றுமே கிடையாது. 600 தான், 700 எடுத்துன்னு போனேன். அந்த 600 வண்டிக்கு கொடுத்துட்டேன். மீதி 100, 2 நாள் கேஸு. அப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வீடு, வாசல், பங்களா, காரு எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லாத இருந்தது. 20 ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு சமையல் பண்ணுவாங்க. 20 ரூபாய்க்கு 1 ரூபா தக்காளி, 1 ரூபா வெங்காயம் இந்த மாதிரி வாங்கி தான் வாழ்க்கை நடந்தது. பாத்திரமே சில நேரத்துக்கு காசு இல்லைன்னா வீட்டு பின்தோட்டத்தில் பேய் வீடு நாங்கள் இருந்தது. பேய் வீடு லிட்ரேச்சர். அந்த வீட்டில் யாருமே இருந்தது கிடையாது. 20 வருஷமாக நாங்கள் போனது யாருமே இருந்தோம். இன்னும் யாரும் இல்லை. நாங்கள் வெளியே வந்துட்டோம், இன்னும் இடிஞ்சு போய் கிடக்குது. அதான் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர் பேய் வீடு எங்களுக்கு, ஏசுவின் வீடு. நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஏசுவின் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போது பின்னால் அந்த மாங்காய்லாம் வரும். அந்த மாங்காவை பறித்து கொண்டு போய் ஒரு போனாலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ மாங்காவை பறித்து கொண்டு போய், ஏன்னா முக்கியமாக நம்ம வந்து வாழ்க்கை ஊழியம் நல்லா ஆகணும்னு யோசிக்கிறோம். ஆனால் நல்லாகிற காரியங்களுக்கு செவி கொடுக்கணும். அப்போது பாருங்கள், அந்த மாங்காவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கடையில் போட்டுட்டு சாப்பாடு செய்ய போவாங்க. சில நேரத்தில் இந்த பிள்ளைங்களுக்கு காலையில் எங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க முடியாது. ஸ்கூலுக்கு போய் 12:30 மணிக்கு ஓடி போய் அந்த பஜாரில் பக்கத்தில் வண்டியில் வச்சுட்டுருப்போம் ஒரு கடை. அவங்ககிட்ட கடந்து கேட்டு 5 ரூபா சாப்பாடு கட்டி 2 பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ப மாட்டேறாங்க. நல்லாவே நீ ஒன்றுமே இல்லைன்னா கூட நல்லா ஆயிடுவே, கடவுளை நம்பு அப்படின்னா அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா வேஸ்ட்டுங்க. கடவுள் சொல்கிறாரு, சாவு செத்து 4 நாள் ஆச்சு, நாருமேன்றாரு. ஏசு சொல்றார் மாறுமே. அவன் நாருன்றா, ஏசு சொல்றார் மாறுமே. எப்போ செத்து தூள் ஆயிட்டான், பீஸ் ஆயிட்டான். அந்த மாதிரி நீங்க அவனை ஆகல இல்லை இப்போ. அப்போ தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது ரிசீவ் பண்ணு. அதெல்லாம் நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. இதுல சொல்றது ஒண்ணுமே நீங்க நம்ப முடியாது. ஆனா நம்பணுமே இல்லையா? நம்ப முடியாதுங்க ஒண்ணு கூட. இயற்கையா இதுல சொல்றப்பட்ட காரியம் ஒண்ணுமே. கண்ணின் வயிற்றுல பிறக்க முடியுமா? சொல்லுது ஏசு கண்ணின் வயிற்றுல பிறந்தாருன்னு. அப்போ எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான் நம்ப முடியாதான் நடக்கும். நம்பவே முடியாது எதையுமே. அப்படிப்பட்ட காரியம் நம்புங்க, நடக்கும். பெட்ரோல் பங்க் உங்களுக்கு வரணும், வரும். ஏன் பெட்ரோல் பங்க் வரணும்? பெட்ரோல் பங்க் வந்து நல்லா சம்பாரிச்சு தேவ ஒழித்து நல்லா செய்யலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே இல்லையா? இன்னொரு சபை அற்புதமா கட்டியிருக்கிறாங்க. இன்னொரு சபைக்கு தேவையானது இன்னும் இருக்கு நிறைய, அதெல்லாம் வாங்கலாமே. ஹலோ, அப்போ பாருங்க, நம்ப முடியாத காரியம். அப்போ இந்த கால வேலையில நான் சொல்றேன், அப்படி ஊழியத்தை கடவுளை அழைக்கும் போது 3 மாசம் ஆச்சு. வீட்டு பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை. என்னன்னா குடும்பம் எங்க குடும்பம் இல்லை, எங்க சுத்தி இருக்கிற குடும்பங்க. இவருக்கு ஊழியம் வேணுமா, போனோமா இவரு பிள்ளைங்களா ஆயிடுச்சு போய் என்ன எங்க மாமனார் எங்க மாமனார் இப்போ பாஸ்டர் தாங்கிறாரு. அப்போ பாருங்க, அப்படி போயிருக்கும் போது காலையில ஒரு நாள் எழுந்துருச்சு, டார்ச்சர், குடும்ப டார்ச்சர். அப்போ நான் ப்ரஷ் பண்ணியிருந்தேன் காலையில. சில பேருக்காக ஆண்டவர் என்னோட பேசுறாரு, கவனிக்க. நான் சும்மா நோட்ஸ் பண்ணல, ஆண்டவர் உணர்த்துறத நான் பேசிட்டு இருக்கிறேன், ப்ரஷ் பண்றேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே உனக்காக வேலை உனக்காக ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, இல்லை என் குடும்பத்துக்காக ஊழியம் செய்யணும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஃப்ரைடே 11 மணி ப்ரேயரு முடிஞ்சிடுச்சு. 11 மணிக்கு ப்ரேயரு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ 2 ஆரம்ப பீரியடு ஒரு பாட்டி ஒன்று வரும், இல்லைன்னா வேறு யாருன்னா வந்து உட்காருவாங்க, அவ்வளோதான். சின்ன வீடு, அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது ஸ்டார்ட் பண்ணும் போது போஸ்ட்மேன் வந்தான், சார் லெட்டர் அப்படின்னா. நான் 2 கார்டு இன்னும் கூட எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சள் கார்டு வரும் தெரியுமா, 10 பைசா 10 ரூபா கார்டு, 15 காசு கார்டு, போஸ்ட் கார்டில் 2 வருது. என்னன்னா ஒன்றுத்தில் வந்து என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான்,
அந்த தம்பி வந்து என் தங்கச்சியை இது பண்ணணும் சேர்த்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஒரு கார்டு. அடுத்தது எனக்கு வேலை இல்லாத பிரச்சனையாகுது, எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே ஆள் தான், தியாகம் அவன் பேர் நினைக்கிறேன். ஆனால் எங்கேருந்து வந்து இப்போ கூட தெரியாது. ஆனால் எப்படி எனக்கு அட்ரஸ் கிடச்சுன்னா அப்போலாம் டாக்ஸ் கொடுப்பேன். டாக்ஸ் கொடுக்கும்போது அப்போ ஆர்வ பீரியடில் பேர்லாம் போட மாட்டேன், பயம். ஆண்டவர் பேர் போட்டால் இதெல்லாம் அடிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தல ஐக்கிய சபை 1616 பாலகிருஷ்ணாபுரம் இவ்வளோதான் இருக்கும் அதுன்னு போட்டு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பேர் கூட இல்லாத எனக்கு ஊர் பேர் இல்லாத வந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த தம்பி தியாகம் வந்துச்சு. படித்தேன், ரெண்டுத்தையும் படித்தேன். அப்போது ஆண்டு உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு? காலைல கேட்டல யாருக்காக வேலை செய்யணும்னு, எனக்காக வேலை செய்யடா அப்படின்னு. எனக்கு அந்த 2 கப்பா என்னைக்கும் வரல. நான் என்னைக்கு காலையில் யோசிச்சனோ அன்னைக்கு 11 மணிக்கு வந்து நிற்கிது அந்த 2 கார்டும். இன்னும் கூட வச்சுட்டு இருக்கிறேன் கார்டு. ரெண்டாவது அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அது என்ன? யோவான் சுவிசேஷம் 15:16 கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதுல நானா வந்துட்டேன்னா இந்த ஊழியத்துக்குன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப தலை நெத்தி அடி மேல அடிச்சா பாரு, சொல்லுவாங்கல்ல நெத்தி அடின்னு. நடி நெத்தி அடின்னு சொல்லுவாங்க பாரு. இந்த இடத்துல நெத்தி அடி அடிச்சாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் இந்த 16ஆம் வசனத்தை நாங்க நின்று இதுக்கு பிரசங்கத்துக்கு ஆயத்தமா ஜெபம் பண்ணலான்னு திறக்கிறேன். இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் காட்டுறாரு. பாடுறா, காலைல கேட்டியாடா, இப்ப பாடுறா, எனக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கொண்டியா, நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்ள. எப்படின்னா அடிப்பாருங்க, பலார் உழுந்த மாதிரி இருந்துச்சு தலையில. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய். அப்படின்னா நான் சென்னையில இருந்து இப்ப எங்க போய் முண்டி போய், நீ போய் எனக்கே பேச மாதிரி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்து இருக்கும்படிக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியம், நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் ஏற்படுத்தின இந்த ஊழியத்துக்கு நான் உன்னை அனுப்பினேன், நான் தெரிஞ்சு கொண்டேன். ஏதோ நீயா வந்து இதுக்கு என்ன நெத்தி அடிப்பாரு எனக்கு. அன்னைக்கு எப்படி வந்தது, இன்னும் வயிறு ஃபுல்லாயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளோ சந்தேகம். அப்போ இந்த காலை வெளில சொல்றேன், கடவுள் நம்மளை அழைச்சிருப்பாருன்னா இப்படிலாம் பேசுவார். தைரியமா கடவுள் உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறான்றது நம்புங்க. முதலாவது நிறைய பேருக்கு சந்தேகம், கர்த்தர் என்ன அழைச்சிக்கிறாரா. அடுத்தபடியாக இன்னும் இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சபை நடந்துன்னு இருக்குது, வெறும் சின்ன பிள்ளைங்க தான் வருதுங்க சர்ச் ஆரம்பத்தில். உடனே எனக்கு யோசிச்சேன், ஆண்டவரே நமக்கு சிறுவர் ஊழியம் கொடுத்துட்டாரோ பாருங்க. ஊழியத்துக்கு வந்தால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். சிறுவர் ஊழியம் கொடுத்துட்டாரா, எல்லாம் வேறு சின்ன பிள்ளைங்க, பெரியவங்களே வரல, 2 பாட்டி வருது அவ்வளோதான், வெறும் சின்ன பிள்ளைங்க வருது. என்ன ஆண்டவர் வெறும் சிறுவர் ஊழியமோ அப்படி யோசனை பண்ணேன். அப்போ ஆண்டவர் 110 சங்கீதத்தில் 110:4 சொன்னார், மெல்கிசேதேக்கின் ஊழியம் அப்படின்னா என்ன, அப்பமும் திராட்சை ரசமும் கொடுக்கிற ஊழியம்னா உனக்கு சபை ஊழியம். என்ன ஊழியம்? உனக்கு சபை ஊழியன்றத அந்த இடத்துல ஞாபகப்படுத்த. எத்தனை பேர் கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம ஆண்டவர் கிளியர் பண்ணவர் பாருங்க, நம்ம தெளிவுபடுத்துவர். கர்த்தர் வந்து குழப்புறவர் கிடையாது, கர்த்தர் குழப்பவாதி இல்லை, குழப்பமா இருந்தத நம்மை தெளிவுபடுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் வந்து உங்களுக்கு குழப்ப மாட்டார், உங்களை தெளிவா வழி நடத்த. வேற சொல்லிட்டு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வழி நடத்துவார். ஏன்னா தேவன் உங்களை குழப்பவர் இல்லை, சுத்தி விடுறவர் கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் அவங்க சுத்தினாங்க 40 வருஷம், அவர் சுத்த வைக்கல. இவங்க கீழ்படியாத, இவங்க இது பண்ணாத, 11 நாள்ல போற உள்ள பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தை பார்த்து வச்சு கூட்டின்னு போறாரு. இவன் சுத்தி கிடக்குறான் அவிசுவாசமா. கர்த்தர் நம்மளை சுத்த விடுறது கிடையாது. இன்னைக்கு கூட நீங்க வந்து இவ்வளவு நாள் கிடைக்கல, வா ஊழியத்தில் இது வரல அது வரலன்னா நான் வந்து சரியா கவனிக்கிறேன்னு அர்த்தம். அவருடைய சத்தத்தையும் அவருடைய யோசனைகளையும் அவருடைய வழிகளையும் நான் கேர் பண்ணாத நான் இஷ்டத்துக்கு போடுறேன். அதனாலதான் எனக்கு சுத்தி நிற்கிறேன் ஒழிய அவர் நம்மை சுத்த விடுகிறவர் அல்ல. எதிராமன்றீங்க ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இது இல்லை சம்பவம், இதுல நான் போல இன்னும். ஆனா எனக்கு ஆண்டவர் காலில் உணர்த்தி இந்த காரியங்களை உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியம் வந்து ரைட் டைமு, ரைட் பிளேஸு, ரைட் ஜாப் ரொம்ப முக்கியம். ரைட் டைம் அப்படின்னா இயேசு வந்து கால நிறைவேறின போது வந்தார். அப்ப
அப்போ ரைட் டைம்ல கர்த்தர் நம்மளுக்கு ஊழியங்களை கரெக்டாக கொடுப்பார். ஏன்னா தேவன் வந்து எப்போதும் முன்னையும் கொடுக்க மாட்டார், முன்னையும் கொடுக்க மாட்டார். ரைட் நேரத்தில் கொண்டாந்து நம்மளை நடத்துவாருன்றதை நம்ம விசுவாசிங்க. ரெண்டாவது, தேவன் வந்து ரைட் டைம் இல்லை, ரைட் பிளேஸ். ரைட் பிளேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையில் அவர் சாகணும், பாடுபடணும். ஆனால் அதுக்கு முன்னாலே அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அப்படி பாடுபட்டு தான் என்ன பண்ணணும், அதிகாரத்தை பிடுங்கணும், பிசாசுக்கு அதிகாரத்தை பிடுங்கி மனுஷனுக்கு கொடுக்கணும். ஆனா அவர் உபவாசம் போகும்போது அவன் வரான், யாரு? பேய் வரான், பிசாசு வரான், சொல்றான் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு குனி விழுந்துரு, நான் உனக்கு எல்லாத்தையும் தந்துடுறேன். அப்போதான் சொன்னாரு, அது அவருடைய ரைட் பிளேஸ் கிடையாது. ரைட் பிளேஸ் எது? சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறிச்சு அந்த பிளேஸ்ல தான். எத்தனை முறை கூட அவர் மலையில தள்ள பார்த்தாங்க, ஆனா அந்த பிளேஸ் எல்லாம் கிடையாது. அவர் எந்த பிளேஸ் ரைட் பிளேஸ்னா, சிலுவையில் அடிக்கப்படணும், சிலுவையில நொறுக்கப்படணும், சிலுவையில பாடுபடணும், சிலுவையில மறிக்கணும், சிலுவையில ரத்தம் சிந்தணும். அதான் ரைட் பிளேஸ். அதே போல உங்களுடைய ஊழியங்களை தேவன் சரியான பிளேஸ்ல கொண்டு போய் செயல்பட வைப்பார். ஆகவே விசுவாசிங்க. சில நேரத்துல குழப்பம் வரும் பொழுது இயேசுவே எங்க யேசுவின் தோட்டத்தில் சொல்றாரு, வந்துட்டாரு, இது கரெக்டா தெரியுது அவருக்கு, சிலுவை தான். ஆனா என்ன பண்றாரு, ஆண்டவரே மரணத்துக்கு எதுவாக அவர் கஷ்டம் வருது, ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக, ஆண்டவரே இது நான் செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் செய்யணும், உன்னை தவிர வேற யாருமே இல்லை. சில நேரங்களில் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நீங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? உங்க ஊழியத்தை நீங்க தான் செய்யணும். உங்க ஊழியத்தை நான் செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு இயேசு கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்ய வேணாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சைலண்ட் ஆயிட்டாரு, அப்பா நீ தான் இதுக்கு பாத்திரம், நீ தான் பாடுபடணும், நீ தான் மறிக்கணும், நீ தான் உயிரிழந்தது, உன்னை தவிர வேற உலகத்துல இந்த நாட்டுல நான் யாரையும் நம்பல, நீ தான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ரைட்டான ஆளு. நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல நீங்க தான் ரைட்டான ஆளுன்றத நீங்க நம்புங்க. கர்ல தட்டி கத்திர மையப்பட்டுங்க. ஆமே. நிறைய குழப்பத்தோட வந்திருக்கீங்க நீங்க. கடவுள் குழப்பத்தை தீர்த்து வைக்கிறவர், இயேசு குழப்பத்தை தீர்த்து வைக்கிறவர். ஆகதான் சொல்றாரு, சரியான உங்க வேலையை நீங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. தேவன் அதை கொடுத்தது நீங்க செய்யுங்க. சரியான நேரம், சரியான பிளேஸ் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வேற யாராவது அதான் உங்களுக்கு வேலைக்கு உங்களுக்காக வேலை வாழணுமா, ஆண்டவருக்காக வேணுமா, உங்களுக்கு இல்லை, ஆண்டவர் தான் நீங்க வாழணும். ஆமே. சரி, இந்த ஊழியத்தை எப்படி சூஸ் பண்றது, இப்போ ஒரு சூஸ் பண்றது அப்படின்றது, அதுக்கும் ஆண்டவர் எனக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா, நான் இந்த கும்னி பூண்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு போகும்போது, நான் வந்து படிச்சிருந்தேன், அந்த பைபிள் காலேஜ் படிச்சிருந்தேன். அதை எப்படின்னா வேலை செய்திருந்தேன். டக்குன்னு ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்தது. பிரச்சனை இருக்கும்போது அது அவர் பிரச்சனை கொடுக்கல, என்னுடைய யோனா மாதிரி செய்ய சொல்கிற வேலையை சுட்டுட்டு இன்னொரு வேலையை செஞ்ச பிறகு தலையில் அடி உழுந்து அது உழுந்து அதுக்கப்புறம் போய் ரூமில் விழுந்து, ஆண்டவரை என்ன பண்ணால் நான் உன்ன என்ன செய்ய சொன்னேன், இப்போ என்ன செஞ்சு நிற்கிறேன் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் பயங்கரமான கடன் தொல்லையில் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். அப்போ பிள்ளைங்க, நான் கொரட்டூரில் இருக்கிறேன், சென்னையில் கொரட்டூரில் இருக்கிறேன். பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஒரு பிள்ளைகளை வளர்க்கணும், எல்லாம் பண்ணணும், வீடு வாடகை கட்டணும். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஆனால் பைபிள் காலேஜ் இருக்கு, கடத்தோடு போய் உட்காந்து, கடன் 3 லட்சம் ரூபாய் மேலே கடன். ஆனால் பைபிள் காலேஜ் எல்லாம் அப்போ தான் எங்கள் குடும்பம்லாம் அடிச்சுக்கு தலையில இவன் என்ன பைத்தியக்கார விடாக்கா. ஆனால் கர்த்தர் சொன்ன மாதிரி போனேன், இன்னைக்கு பாருங்க நல்லா இருக்கு. அப்போ தான் பைத்தியக்காரனா இருக்கிறவன் உங்களை நல்ல மனுஷனா கர்த்தர் வெளிப்படுத்திக்கான். ஆமே. இப்போ பாருங்க, போனேன். அப்போ போயிட்டு படிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நான் அந்த 1 வருஷ காலத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சபை வச்சிருந்தார். அவர் வந்து நண்பர் இந்த பக்கத்து உட்கார்ந்தோம். அவர் என்ன பண்ணார், நாங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கினே ஊழியம் செய்யறதுனால, நீங்கள் படிக்கிறீங்க பாஸ்டர், படிக்கிறீங்க பிரதர், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து என்னுடைய சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு திருவிருந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நான் 1 வருஷ காலமாக அவர் சபைக்கு போய் திருவிருந்து கொடுத்துட்டு வரும்போது உட்காந்து நாங்கள் முடிஞ்ச உடனே உட்காந்து பேசுவோம் நாங்கள் நண்பர்கள். அப்போ அவர் சொன்னார், படித்து முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், ஊழியம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா. இடம்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், ப்ராக்டிக்கல் லைஃப்பை பற்றி பேசுகிறேன்.
சில நேரத்தில் உங்களை கூட ஊழியத்துக்கு அழைச்சிருக்கலாம், உங்களை கூட கர்த்தர் ஊழியத்தை அழைச்சிருக்கலாம். எப்படி அழைப்பாருன்றதை பற்றியுடைய அந்த வழிகளை நான் சொல்கிறேன். அப்போது நான் உட்காந்து பேசின்னு இருக்கும் போது அவர் இல்லை பாஸ்டர் சொல்லின்னு இருக்கணும். அப்போ அவர் டக்குன்னு கேட்டார், கும்மிடிப்பூண்டி நான் பாஸ்டர்னு சபை ஊழியர் கூட சொல்லலை அவர்கிட்ட. அப்போ சொன்னார், கும்மிடிப்பூண்டி நல்லா இருக்கு பிளேஸ் பாஸ்டர், போகலாமா, அதோ நீங்கள் பண்ணலாமே சபை அப்படின்னு. நான் உடனே மனசில் வச்சுக்கினேன், மரியாள் இருதயத்தில் வச்சுக்கின மாதிரி மனசில் வச்சுக்கினேன். வச்ச பிறகு அதுக்கப்புறம் திருப்பி தொடர்ந்து போயின்னு இருக்கும். அப்போது நடந்துட்டு வரும்பொழுது அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்னோட கூட உணர்த்தினாரு, நீ கும்மிடிப்பூண்டி பக்கமா போய் அப்போ இடத்த பார்த்தா அப்படிதான் கும்மிடிப்பூண்டிக்கு போகணும். இது எப்படி பாஸ்டர் சாத்தியக்கூறுனா, யாத்ரா புஸ்தகம் 4:15 வாசி பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, எப்படி மோசையும் ஆரோனையும் அந்த கூட்டி பேசி தன்னுடைய வேலையை செய்ய வைக்கிறாங்க, தன்னுடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறாங்க. யாத்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இது நான் சப்ஜெக்டுக்கு போல, இருந்தாலும் கவனிங்க. நீ அவனோட பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு, அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். எப்படி தேவன் எப்படி நடத்துவார்னா, ஒரு காரியத்தை இன்னொருத்தர் மூலமா நீங்க நினைச்சுக்கிறத சொல்லுவார். அவங்க மூலமா அதான் சொல்றாருங்க. மோசே அழைச்சாரு, அவன் ரொம்ப சொல்றான், என்னால் இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது. பார்த்தாரு, சரி இவனை 2 பேரையும் சேர்த்து தான் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு, நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அப்பதான் அந்த கும்மிடிப்பூண்டி பகுதி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. ஓ, அவர் சொன்னது நான் எனக்கு போட்டது நினைச்சுதான் கரெக்டாங்க போனோம். ஆமென். அதுக்காக தான் கடவுள் எப்படி வழி நடத்த வரதை பற்றி இந்த காலைவேளையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டேன், ஊழியத்துக்கு போயிட்டேன். 3 மாதம் எனக்கு இடமே கிடைக்கல. எவ்வளோ என்னன்னு தெரியல, இது சொல்ல வேண்டியதாக இருக்குது. 3 மாதம் எனக்கு இடமே கிடைக்கல. இடம் கிடைக்காம நான் இருந்தேன் பாருங்க. அப்போ நாங்கள் இந்த கிராம ஊழியத்துக்குலாம் போயின்னு இருப்போம். அப்போ அதில் ஒரு குழு பொன்னேரியில் கொஞ்சம் வெயிட் பார்ட்டிங்க எல்லாம் சிஎஸ்ஐ போகிறவங்க அவங்களாம் வெயிட் பார்ட்டிங்கெல்லாம் சேர்ந்து செய்வாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தம்பி பொன்னேரிக்கு முன்னால் ஒரு சபையை ஆபிதானு ஒரு கிராமத்தில் ஒரு ஏதோ பண்ணிட்டு சபையை விட்டுட்டு அந்த பக்கம் போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அது சொல்ல வேண்டியதில்லை. அதனால இப்போ அந்த சபையை டேக் ஓவர் பண்ணி எனக்கு கொடுக்கறதுக்கு வராங்க. என்ன பண்ண, என்னன்னா 25 பேர் சபையில் இருக்கிறாங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது, 2 வீலர் கொடுக்குறாங்க, 5000 சம்பளமும் கொடுக்குறாங்க. நீங்கள் எடுத்து நடத்துங்க பாஸ்டர்னு சொல்கிறாங்க. நான் எங்கே போயிருக்கிறேன், கும்மிடிப்பூண்டிக்கு போயிருக்கிறேன். இப்போ பாருங்க எப்படி வருது பாருங்க. ஆஹா, 5000 சம்பளம், கையில் காசு கிடையாது. இப்போ எனக்கு பிஎஸ் சிஸ்டம் கிடையாது, இது கிடையாது, எதுவும் இடமே இல்லை. வீட்டு வாடகை கூட கட்டுற பிள்ளைங்களை வச்சுக்கின்னு இன்னொரு சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அதான் நான் நண்பர் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அங்கேருந்து இப்படி வரும்போது போக மாட்டோமா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அந்த வர ஆளுகிட்ட என்ன சொன்னார், அந்த தம்பியை ஒரு 7 கேள்வி கேளு, அப்படி கேட்டேன்னா அதை கீப்பப் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். அதெல்லாம் நான் வந்துட்டு என்னென்னு ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரு கேள்வி மட்டும் ஞாபகம் இருக்குது. அந்த தம்பி உட்காந்து எல்லாம் உட்காந்தோடனே 4வது கேள்வி கேட்டேன், நீ திருவிருந்து கொடுக்குறியாப்பா சாப்பின்னு கேட்டேன். அவர் 3 மாதமாக திருவிருந்தே கொடுக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை சொல்ல வேண்டியது. ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு. உடனே நான் சொன்னேன், அந்த சபை எனக்கு டேக் ஓவர் வேணாம், எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க எனக்கு மேலே கோவப்பட்டாங்க. இவ்வளோ உனக்கு சபைக்கு இடமே இல்லை, எதுவுமே இல்லை, 25 பேர் இருக்கிறாங்க, சபை இருக்குது, 5000 சம்பளம் தரேன், உனக்கு என்ன தரேன், ஸ்கூட்டர் தரோம், எல்லாம் தரோம், வேணான்ட்டியே அப்படின்னா. ஆனால் அது அங்கே போயிருந்தேன்னா இன்னைக்கு பாஸ்டாக இருந்திருக்க மாட்டேன். இவ்வளோ பாஸ்டாக இருந்திருக்கிறனோ இல்லை, இப்படிப்பட்ட ஊழியத்தில் இவ்வளோ நான் மாதம் சபை பாஸ்ட் மீட்டிங் நடத்துகிறேன். இதிலெல்லாம் இந்தியா முழுவதும் போகிறோம், பாஸ்டங்களுக்கு இப்போ பிரசங்கம் பண்ணுறோம். அப்போது அன்னைக்கு லெவலில் பார்த்துட்டு போயிடலாமேன்னு போயிருந்தோம்மா, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். ஆகவே தான் தேவன் நம்ம உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்க. தேவன் எதை அழைச்சிருக்கிறாரோ அதில் நிலைச்சிருங்க. தேவன் உங்களுக்காக என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அங்கே செயல்படுங்க. அப்போதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். சரி, அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பொதுவா
இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சரி, சில ஃபாரின்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இருக்கணும்னு போதிச்சாலே என்ன போனா இவர் வந்து ஒரு ஓனா போலகுது, ஏதோ வந்து தப்பான வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த யூடியூப்ஸ்லாம் இந்த ஆளுங்கெல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா இந்த நல்லா இருக்கிறது போதிச்சால இவங்க ஒரு தப்பா போய் எங்களையோ ஜனங்களை நரகு தள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் முழுவதும் நல்லதை பற்றி தான் சொல்லுது. மனுஷன் பாவத்துல மனுஷனை எப்படி உண்டாக்குனார்? தமது சாயல் தமது ரூபத்தில் உண்டாக்கி அவனை என்ன பண்ணாருங்க? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன பண்ணாரு? ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுத்தாரா? சின்ன குடிசையா? ஒரே ஒரு குட்டை தண்ணியா கொடுத்தாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதன் தோட்டம்னா அது வந்து எத்தனையோ ஏக்கரா சொன்னாங்க. 3000 ஏக்கரால தோட்டம், வீடு எவ்வளவுதான் 3000 ஏக்கரா. ஏதுனால இனிமையும் இன்பமும். எப்படி இனிமையும் இன்பம்? இதாங்க தேவ திட்டம். இனிமை இன்பம் சொல்லுங்க. இனிமை இன்பம் இதெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் பேசும். தப்பு பேசக்கூடாது. ஏதன்னு சொல்லிட்டீங்கன்னா அது இனிமை இன்பம் தான். நீங்க வேற ஏதன்னு சொல்லும் போது நீங்க இனிமை இன்பன்றீங்க. அப்போ இப்படிதான் தேவன் எப்படி படைச்சாரு? ஏராளமா தாராளமா படைச்சாரு. அவனுக்கு 4 ஆறு ஓட விட்டாரு. அவனுக்கு காலு கீழே பொன் விளையுது, வாசனை திரவியங்களா இருக்குது. பழங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது, விலங்குக்கு பஞ்சம் கிடையாது, மீனுக்கு பஞ்சம் கிடையாது, எல்லாமே ஏராளம். என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் இவ்வளவு நம்ம படிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா யாரோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தரிதத்தை போதிச்சிட்டாங்க. சபை முழுவதும் தரிதத்துல வாழ்ந்துக்கிறாங்க. கூட பாருங்க, இங்க இவ்வளவு அருமையா சபை இருக்குது. யார் வரல கொட்டு பரவாயில்ல. இப்போ இவ்வளவு அருமையான சபை இது. ஆனா இன்னும் இங்க ஆசீர்வாதம் ஏன் பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா இன்னும் ஆட்டோமேட்டிக் ஒரு ஜெனரேட்டர் வேணும். ஹலோ, என்ன வேணும்? அதுக்கு தாங்க ஆசீர்வாதம். சினிமாவில் இப்போ தேட்டரில் போகுது, ஐயோ இருட்டாகுது. அந்த காலத்தில் டென்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, மெழுகுவத்தி வச்சுருப்பாங்க எதோடி. ஆனால் தேட்டர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னே கரண்ட்டு போட்டும் தெரியாது, கரண்ட்டு வருதும் தெரியாது. அவன் அப்படி இருக்கிறான். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக காரியம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேஸ்ட்டு, அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட்டர் ஒர்க் பண்ணுது. கிறிஸ்தவ சபைகளில் இப்படி இருக்கிறோம். ஆமென். எதுவும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தேவனை குறையில்லாத உங்களுக்கு நடத்தணும்னா கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்களும் நிறைவோடு இருந்தாதான் இந்த பூமியில ஆசீர்வாதம் இருந்தால் தான் மக்கள் இயேசுவை விசுவாசம். இப்போ நீங்க நினைக்கலாம், என்னங்க உலகத்தாங்கிட்ட கூட காசு இருக்குது, அதனால வந்து நல்லதா அது? நான் சொன்னேன், உலகத்தாங்கிட்ட இருக்கிற காசு வேற, என்கிட்ட இருக்கிற காசு வேற. நான் சொல்லட்டுமா? இப்போ நானும் ஒரு மனுஷன், இப்போ இன்னொரு ஆண்டவர் அறியாத மனுஷன் இருக்கிறாரு. அவருக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குதே. ஏன்? எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள தேவன் வர்றாங்குது, எனக்குள்ள தேவனுடைய பரலோகத்தில் வெளிச்சம் இருக்குது. ஆனா அந்த ஆளுக்குள்ள அதே மாதிரி தான் என்கிட்ட இருந்த பணம் வேற, அவர்கிட்ட இருக்கிற பணம் வேற. இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நீ நிறைய பேருக்கு பாருங்க, இப்படி இப்படின்னா அவனா நெய் பண்ண வச்சுக்கிறான். அவன் பணம் வேஸ்ட், என்கிட்ட பணம் வந்துச்சுன்னா அது டேஸ்ட். ஆமே. அப்போ பாருங்க, தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த உங்ககிட்ட இந்த இது கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாழ்வு வேத கருத்தரங்க. வெற்றி வாழ்வு வேணுமா வேணாங்களா? வெற்றி வாழ்வு வேணுமா? தோல்வி அடைய போறீங்களா? சில பேர் பாருங்க, தோல்வி அடைய போறீங்களா? வாழ்வு நல்லா வாழணுமா? நல்லா வாழணும். அதான் வெற்றி வாழ்வு வேத கருத்தை. பிறகு சத்தியத்தை, பிறகு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக நான் படிச்சிடறேன். முதல்ல எடுத்தோடனே முதல்ல புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டு அதுன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாவம் முதல்ல வரல, ஆசீர்வாதம் முதல்ல வந்து அதை பார்க்க போகிறோம். மூணாவது புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதன்ற வார்த்தை நிறைய இல்லை, ஆனால் நிறைய வேற வார்த்தை பயன்படுத்தப்படுறது. பிறகு இங்கே கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த தங்க நகை அணிவதில் சர்ச்சை இருக்குது. அதை எப்படி ஏன் அப்படி வந்தது, அதுக்கான விளக்கங்களும் இருக்குது. ஐந்தாவது வேதாகம் வந்து ஒரு ஆவிக்குரியது மாத்திரம் இல்லை, சரீர பிரகாரம் காரியத்துக்கும் வேதாகம காரியத்தை தேவன் பயன்படுத்துவார். ஏன்னா நம்ம வந்து ஆவிக்குரிய மக்களாக இருக்கிறோம், சரீர பிரகார மக்களாக இருக்கிறோம். ரெண்டாவது பகுதியில்
பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் உண்டு என்பதை பல வேத வசனங்கள், இதில் கொஞ்சம் லைட்டாக தான் எழுதிக்கிறேன், பல வேத வசனங்கள் இருக்குது. பிறகு ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட்ல. மூணாவது, யாருக்கிட்ட ஆசீர்வாதத்தை பற்றி கேட்கணும்னா யாக்கோப்பு கிட்ட போய் கேட்கணும். எப்படி இப்போ ஆசீர்வாதம் என்னான்னு அவன் வந்து விளக்குவான் மாட்டேன். ஏன்னா அவன் ஆசீர்வாதத்தை ஊர் நாள் எக்கச்சக்கமா 2 பிரிவா பிரிச்சுன்னு போறான், பிரிச்சு வைக்கிறான். நைட்ல போய் போராடுறான். அப்போ சொல்றான், பிடிச்சிக்கின்னு ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஏற்கனவே எக்கச்சக்கமா இருக்குது, 2 பிரிவு இருக்குது. ஆண்டவர் வந்து நைட்டோட தூதர் வந்து ஆசீர்வதிச்சாலும் ஒளிய விட மாட்டேன்றான். அடப்பாவி, நம்மள என்ன பண்ணுவோம்? அடப்பாவி, ஏற்கனவே வச்சு அறிகிறானே. அதனால யார்கிட்ட கேட்கணும் ஆசீர்வாதத்தை? யாக்கோபு கிட்ட கேட்கணும். ஏன்னா அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ். யார் வச்சிருக்கிற அவங்க கிட்ட தான் கேட்கணும் பாருங்க. இப்போ நீங்க போய் ஒரு உடம்பு சரியில்லை அது பதில் யார்கிட்ட கேட்பீங்க? டாக்டர் தான் கேட்பீங்க. அவரு தான் அது பதில் சொல்லுவாரு. சரி, நீங்க போய் வக்கீல் கிட்ட கேட்க மாட்டீங்க. ஏன்னா வக்கீலுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு வழக்கு பிரச்சனை என்ன பண்ணும்? வக்கீல் கிட்ட போகும். அப்போ நல்ல ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதத்தை எப்படி விளக்கணும்னா யார்கிட்ட? யாக்கோபு கிட்ட போகணும். பிறகு யாக்கோபு இடத்துல கேடா தெரியும். பிறகு நான்காவது, புதிய ஏற்பாட்டில் பணக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. ஹலோ, புதிய ஏற்பாடு சும்மா தலைப்பை சொல்லிடுறேன். புதிய ஏற்பாட்டில் பணக்காரங்க நிறைய இருக்கிறாங்க. பிறகு 3வது பேஜில் இயேசுவின் ஊழியத்தை நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. இயேசுவின் ஊழியத்தை சந்தேகப்பட்ட. ஏன் இயேசு ஊழியத்தை சந்தேகப்பட்டாங்கன்னா, இயேசு ஊழியம் மதவிதமா ஊழியம் கிடையாது. எதுவுமே கேட்குறீங்களா? மதவிதமான ஊழியம் கிடையாது. அவரு எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குறாரு. யார் அந்த சதுசேயர்லாம் தான் என்ன பண்றாங்க? மதவாதிகளா செயல்படுறாங்க. அப்ப இன்னைக்கும் பாருங்க, மத ரீதியா பிரசங்கம் பண்ணா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் தேவன் நல்லா வச்சிருப்பார் சொன்னா ஏதோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்ப இயேசுடைய ஊழியத்திலும் நிறைய சந்தேகங்கள் பட்டாங்க. அது இன்னைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கம் பண்ணா சந்தேகத்தோடு பார்ப்பாங்க. அப்போ அதையும் நாங்கள் விளக்கலாம். பிறகு ஒரு சில இடங்கள்ல இயேசு வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலோங்கி சொல்றாரு. உடனே என்ன பண்ண பாருங்க, இயேசு பாருங்க சாப்பாடு பாருங்க, சாப்பாடை பத்தி கவலையே படல. என்ன பத்தி கவலைப்படல? சமாரிய ஸ்திரீக்கு பிரச்சனை வந்து அங்க சொல்றாரு, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சாப்பாடுலாம் வேணையா, ஏதாவது செய்துட்டான் அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணா பாத்தீங்களா, சாப்பாட்டை பத்தி ஆண்டவர் எதுவுமே சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏசு சாப்பிடவே இல்லையா? கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் திங்க் பண்ணு. ஏசு அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லையா? லாசர் வீட்டுல போய் முக்குறாரு. சில நேரத்தில் புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. அங்க வர ஒரு ஓடி வரான், அங்க ஒருத்தன் எல்லாம் கும்பலா வராங்க. என்னங்க ஆண்டவரே அப்படின்னா, நீங்க வந்து எதுக்கு வந்தீங்க? அவரே சொல்றாரு, நீங்க எதுக்கு வந்தீங்க தெரியுமா? அற்புதத்தை பார்க்க வரல, சோறு சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்ற. பாத்தீங்களா, இயேசு என்ன சொல்றாரு? நமக்கு சாப்பாடு பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம முன்னேறுவோம். ஏன் சொல்ல வரான்னா, அவனுக்கு சொல்றாரு, வெறும் நீ சோத்து மாடா இருக்க வேண்டாம், நீ ஒரு ஆவிக்குரியவன்றதுக்கு விலகிறாரு. ஹலோ, நான் ஏன் இப்படி பேசுறதுங்களா? பழைய தமிழ்ல பேசுனா நேச்சுரல் காரியங்களில் பேசும்போது தான் மக்களுக்கு விளங்கும். நீங்கள் கூட ஒரு ஊழியக்காரர் போதகர்கள், நீங்கள் நின்று பழைய இல்லை இன்றைக்கு நடைமுறை காரியங்களில் எப்படி பேசுறீங்களோ மக்கள் உங்கள் பக்கமாக திரும்புவாங்க. அதான் சினிமாக்காரன் பண்ணுறது. சினிமாக்காரன் என்ன பண்ணுறான்? எப்படின்னா ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பேசலாம். ஜனங்களுக்கு புரியுற மாதிரி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போ அப்படி படம் எடுத்தான். இப்போ எப்படி எடுக்கிறான் படம்? ஏங்க, அப்போ எப்படி படம் எடுத்தான்? ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் படம்லாம். நீ ஏன் பாட்டு பாடுவோம், பாகவதர் பாட்டுங்க. இப்போ போட்டு கேட்பானா சின்ன பையன் வேணா, ஆஃப் பண்ணுவான். நாமளும் என்ன பண்ணா பாருங்க, அவங்க நல்ல ஃபார்வர்டில் வந்துருக்கிறாங்க. ஆனால் நம்ம மட்டும் பாருங்க அங்கேயே உட்காந்துருப்போம். நாங்களாம் இப்படி தான் கற்றுக்கணும், நாங்களாம் இப்படிலாம் பாட மாட்டோம், இதெல்லாம் அது ஆவிக்குரிய தன்மையே கிடையாது. அப்போ வெளிப்பாடோட புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு வாலிப பிள்ளைய எப்படி கடவுள்கிட்ட கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கத்துக்கணும். நாங்க கத்துக்கணும். அவன் பாருங்க சூப்பரா ஒரு டைரக்டர், அவங்க சினிமா நடிகர்லாம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிராமத்துல கூட படம் போட்டா ஆடுறான். நம்ம சொல்றோம், அவங்களாம் எங்க ஒரு கிராமத்துல படிப்பறிவு இல்லையா, அதெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாதுயா அப்படின்வாங்க. யார் சொன்னது? படிப்பறிவு இல்லாத இடத்துல தான் விஜய் எப்படி தெரியுது? இப்படி பேசுறேன். அங்க போனா விஜய் சேதுபதியை தெரியுது. ஏன்னா அவன் பேசுற வித்தமே வேற. அதே
அதே போல் தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் எடுத்து பேசும் பொழுது இன்றைக்கு காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வசனத்தை கொண்டு வரணும். இப்படி இமேஜினேஷன் பண்ணி இன்னைக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அவன் சினிமாக்கார எல்லாம் பைபிளை காப்பி வச்சுறான். சந்திரமுகி பைபிள், சந்திரரோகி என்ற வியாதியை தான் சந்திரமுகி படம் எடுத்துட்டான். ஹலோ சார், இருக்கிறீங்களா? என்ன படம்? பாகுபலி, கிறிஸ்துவ பலி. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பலிகள் தான். கட்டப்பா ரத்தம் இல்லாமல் சுத்தமில்லை அப்படின்றான். நம்மளுக்கு தான் காப்பி அடிக்கிறோம். நம்ம பாருங்க, மக்களை எழுதுறோமா? நான் விளங்கிட்டு பாருங்க, நானும் உங்களை மாதிரி பழைய ஏஜ் தான். ஆனால் அப்டேட்டில் வந்துடுவேன். அதே காலத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க பசங்க பாருங்க, என் கூட வந்தவங்களும் சின்ன சின்ன பசங்க தான். ஏன்னா அடுத்த பசங்க இருப்பாங்க என்னோட 20 வயசு சின்ன வருது. ஆனால் என் கூட பழகுறாரு. ஏன்னா நாங்கள் நம்ம அவங்களுக்கு அவ்வளோ மாதிரியே போயிடுவோம். அப்போ தான் ஏன் மக்கள் வர மாட்டாங்க? நீங்கள் ஏன்னா நீ வரமா தம்பி, இந்த மாதிரி இந்த மாதிரி பனியெல்லாம் போட்டின்னா அப்புறம் பாஸ்டர் பார்த்தோம் அவன் திரும்பிடுவான். நமக்கு இந்த பனியெல்லாம் முக்கியம் கிடையாது, அவன் ஆவிதான் முக்கியம், அவன் ஆத்மா தான் முக்கியம். நம்ம பாருங்க இந்த பனியை பார்த்து தொட்டிடுறோம். ஹலோ சார், இருக்கீங்களா? இல்லை நீங்கள் தான் நல்லா ஆட்கள், மகாபலிபுரம் காத்துலாம் நல்லா ஆட்கள் சொல்கிறேன். நம்ம பாருங்க இதுதான் பார்த்து அதுக்கப்புறம் ஆத்துமாக்கள் வரல சார், ஜனங்களும் அங்கெல்லாம் வந்து பின்மாற்றம் ஆயிடுச்சாங்க, அந்த மாற்றம் ஆயிடுச்சாங்க. நம்ம தான் பின்மாற்றம் அடைய வைக்கிறதே. உங்களை சொல்ல பொதுவா இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க, இந்த ஏன் சொல்றேன்னா இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட்ல ஓட்டியில் பார்த்தா பழைய ஏற்பாட்டில் பாவம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் அந்த பாவம் வந்து நாசமாக்குது. அதே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் ஏன் வராது அப்படின்னா என்ன? பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு தேவன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பாவம் புதிய ஏற்பாட்டை நாசமாக்கும் என்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் ஏன் வராது? ஏன்னா அதுக்காக இயேசு பரிகாரம் பண்ணி விட்டார். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம வந்து விளங்கி கொண்டு கடவுளுடைய வார்த்தையை சரியா பிரசங்கம் பண்ணும்போது மக்கள் வாழ்வடைவாங்க. ரெண்டாவது பாவம் முதல்ல வரல, ஆசீர்வாதம் தான் முதல்ல வந்து. ஏன்னா ஆசீர்வாதம் தான் முதல்ல. ஏன்னா ஆண்டவர் ஆதாம் உண்டாக்கணும். நீ என்ன பண்ணாரு? நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள் என்று சொல்லி என்ன பண்ணாராம்? பிளஸ் பண்ணார், ஆசீர்வதிச்சார். அப்ப முதல் வார்த்தையே பாருங்க ஆசீர்வாதம், பாவம் இல்லை. அப்போ அது மாத்திரம் இல்ல, உலக மக்களை யார் ஆசீர்வதிக்கிறாங்கன்னா கர்த்தர் தான் உலக மக்களை ஆசீர்வதிக்கிறாங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஏன் அப்படி விளங்கிக்கணும்னா, உலக மக்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா பிள்ளையை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஹலோ, அப்போ உலக மக்களை கடவுள் ஆசீர்வதிப்பார்ன்றதுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? அவங்களால பிசாசு அவங்களுக்கு வந்து பிசாசு கொடுக்குறோம் அப்படின்றது. பிசாசு கிட்ட என்ன இருக்குதுன்றீங்க? பிசாசு கிட்ட திருவோடு தான் இருக்குது. ஏன் சொன்னாரு? யோவான் சுவிசேஷம் 10:10 சொல்றாரு, நானும் என்ன பண்ணேன்? உங்களுக்கு ஜீவனை உண்டாக்காத ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று. அப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? ஜீவனை கொடுக்க மாட்டேன் இல்ல, ஜீவன்னா பரிபூர்ணம், நல்வாழ்வு, சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த நாட்கள், ஏராளம் தாராளத்தையும் கொடுக்க முடியாத இயேசு வந்தார். அப்ப திருடன் யாரு? அவன் திருடதான் வருவான், கொல்ல வருவான், காலி பண்ணிடுவான். அவங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது. திருடங்கிட்ட என்ன இருக்கும்? உங்க வீட்டுல வந்து எல்லாம் திருடி போயிடுவான். அப்போ பிசாசு வந்து ஜனங்களை ஆசீர்வதிகளும் கிடையாது. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் தரீங்களா பாஸ்டர்? கண்டிப்பா தருவேன். பாருங்க, அதுல ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை பத்தி பேசுறாங்க. ஆபிரகாம் பாருங்க 14ஆம் அதிகாரத்துல ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு சண்டை போறான். சண்டை போடுறதுக்கு யாரு? லோத்துவை போய் லோத்துவை பிடிச்சின்னு போயிட்டாங்க. சண்டை போடுறான். சண்டை போட்டு 318 பேரை போய் அழைச்சிட்டு போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். ஜெயிச்சுட்டு வந்த உடனே அங்கே அவன் வந்து என்ன பண்றான்னா, டயர்டா வரும் பொழுது சோதம் ராஜா வந்து என்ன சொல்றான்? எனக்கு ஜனங்களை கொடுத்து காசெல்லாம் நீங்க எடுத்துக்கோ அப்படின்றான். உடனே அது நடுவில் யார் வரன்னா, மெல்கிசேதேக் என்ற ராஜா ஒருத்தர் வர்றாரு. எத்தனை பேர் கேட்குறீங்க? கவனிங்க. மெல்கிசேதேக் என்ற ராஜா ஒருத்தர் வராரு. வந்த உடனே அங்க என்ன பண்றாரு? ஆபிரகாம் கிட்ட டயர்டா வந்த உடனே அப்பமும் திராட்சை ரசத்தையும் அங்க கொடுக்குறாரு. கொடுத்த உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? அப்பமும் திராட்சை ரசத்தையும் அங்க வாங்கி புசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அந்த மெல்கிசேதேக்குக்கு தசம பாகத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த அப்பமும் திராட்சை ரசம் என்னன்னா,
ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ 318 பேரை வச்சு ஜெயிக்கலப்பா, என்னுடைய சக்தினால தான் நீ ஜெயித்த. நான் வந்து இந்த கல்வாரி சிலுவையில் உனக்காக என்னுடைய குமாரனை நான் ஏற்கனவே உனக்கு உடன்படிக்கை பண்ணேன். 15ஆம் அதிகாரத்தை உடன்படிக்கை பண்ணேன், 17ஆம் அதிகாரத்தை உனக்கு உடன்படிக்கை பண்ணேன், ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த ரத்தத்தினுடைய யாருன்னா இந்த 22ஆம் அதிகாரத்துல நீ ஈசாக்கு போய் பலியிட சொன்ன, அங்க ஒரு ஆடை கொடுத்தேன். அந்த ஆடு யாரு? தேவாட்டு குட்டியாக இயேசு. ஆகவே இந்த திராட்சை ரசமோ இதெல்லாம் என்னதுன்னா என் தேவாட்டு குட்டியாக நீ மோரியா மலையில பார்த்தீங்க. அதோடைய தேவனுடைய ஆசீர்வாதம் தான் இது அவருடைய பலியினால தான் உனக்கு வெற்றி, அவருடைய கிரியையினால தான் உனக்கு வெற்றின்னு சொல்லிட்டு அங்க அவனுக்கு உணர்த்த உடனே அவன் என்ன பண்றான், அங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உடனே தசமபாகத்தை கொடுக்குறான். கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ள யார் இருக்கிறாரா? லேவி இருக்கிறாராம். யாருக்குள்ள? ஆபிரகாமுக்குள்ள லேவி இருக்கிறான்னு சொல்லிட்டு எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாவே 7ஆம் அதிகாரம் முழவை அந்த மெல்கிசேதேக்கை பத்தி தான் பேசுறது. மெல்கிசேதேக்கை பத்தி நிறைய வசனங்கள் அங்க பேசுது. அப்போ மெல்கிசேதேக்கு எப்படி மெல்கிசேதேக்கு அந்த அப்போ ராசனாசம் பண்ணும்போது என்ன பண்ண தசமபாகத்தை யார் கொடுக்குறாரு? ஆபிரகாம் மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்குள்ள இருக்க லேவியை கொடுக்குற. ஆபிரகாமுக்கு யார் பிறந்தோம்? ஈசாக்கு பிறக்கும். ஈசாக்கு பிறந்தவனையும் யாக்கோபு பிறந்தோம். யாக்கோபு பிறந்த பிறகு 12 கோத்திரம். அந்த 12 கோத்திரம் தான் லேவி வர்றார். ஆனா ஆபிரகாம் கொடுக்கும்போது லேவியே கொடுத்தோமான்னு சொல்லிட்டு வேதவசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. அப்படின்னா ஆதாமே தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆதாமே தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஆதாமுக்குள்ள இருக்கிற ஜெனரேஷன்லாம் இப்ப இருந்தாங்க. ஆமே. அப்போ எப்படி வந்து ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற லேவி தசமபாகம் கொடுத்தாரு சத்தியம் சொல்றதோ, அப்போ ஆதாமுக்குள்ள இருக்கிற மக்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஆதாமுக்குள்ள இருக்கிற எல்லா ஜெனரேஷனும் உலக மக்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆமே. இருக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் லாஜிக்கா தேவன் வார்த்தை சத்தியங்களை விளங்கி கொள்ளும். ஏன்னா நம்ம பாருங்க, அவங்களே கடவுள் ஆசீர்வதிப்பார். இன்னும் சொல்லிட்டோமா? இஸ்மவேல் யாரு? உடன்படிக்கே இல்லை. ஆகார் யாரு? உடன்படிக்கே இல்லை. அவனையும் சொல்றாரு, உன்னையும் ஒரு பெரிய ஜாதி ஆகிடுவார். அப்போ ஆண்டவர் அறியாதவங்களே தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால், ஆண்டவர் அறிந்த உங்க குடும்பங்களே, உங்க சபையை, உங்க ஊழியர்களை தேவன் ஏன் ஆசீர்வதிக்க முடியாதுன்றத நான் நம்ப மாட்டோம். ஆசீர்வாதம் ஐயோ தூரமா இருக்க. ஆனா என்ன வேணும்? இறங்கணும்னே ஆசீர்வாதம். இது இல்லை சார், காசு இல்லை சார், காசு இருந்தா எல்லாம் பண்ணுவோம் சார். ஏன் நான் காசு இருந்தா பண்றதை பத்தி நான் பேசல. இயேசு இருக்கணும். இயேசு இருந்தா காசு தானா வரும். ஆமே. இயேசு காசு கொடுப்பாருன்னு நம்பணும் முதல். ஆமே. நம்பிக்கை இயேசு காசு கொடுப்பாருன்னு நம்பணும். இயேசு ஒரு ஏழை, நான் ஒரு ஏழை, இப்படிலாம் விசுவாசிச்சா ஏழை என்ன பண்ண முடியும்? ஒன்னே பண்ண முடியாது. இந்த ஊர்ல சிங்கிள் டீ வாங்கி தர முடியுமா யாருக்கு? நம்ம காசு இல்லைன்னா சுவிசேஷம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், சரிப்பா எனக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க செய்கிற இயேசு அதான் பாளையங்கிச்சோ கிட்ட ஒரு அம்மா கேட்டுச்சு. ஊழியத்துக்கு ஃபர்ஸ்ட் போனாரா? அவர் போனோன்னா ஒரு அம்மா வந்துச்சான், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா, ஆண்டவர் உங்களை ரட்சிப்பா அப்படி உங்க பிள்ளை. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ரட்சிக்கிறதுலாம் இருக்கட்டும், எனக்கு சோறு போடுவாரா கேளுங்க உங்க ஆண்டவர். உடனே இவர் போனாராம். ஆண்டவரே இந்த லேடி இப்படி கேட்டுச்சு, அழுது ஜெபம் பண்ணாராம். சொன்னாரா, சோறும் போடுவார் போய் சொல்லு அப்படின்னாரு. ஏன்னா இந்த லேங்குவேஜ் ஏன் பேசுறேன்னா புரிஞ்சிக்கிறதுக்காக பேசுறேன். என்ன பண்ணுவாரு? சோறும் போடுவாருன்னு சொல்லு. அப்பதான் அவருக்கு அறிவு வந்தா, அதுக்கப்புறம் தான் பெரிய சபை ஆச்சு. ஹலோ, நம்ம என்ன பண்ண, ஆண்டவர் ரட்சிப்பார், நம்ம பரலோகத்துக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் தெரியாதுங்க. அப்படி இல்லைங்க. எங்கேயும் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக சரி, இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சரீர பிரகார வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். இப்போ யாருக்கோ உங்களுக்கு நல்ல ஜுரம் அடிக்குது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லலாமா பாஸ்டர்? உங்களை சொல்லலாமா? நல்ல ஜுரம் இல்லை தலைவலி, ஏதோ வயிற்று வலி, ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு வந்துட்டீங்களா? என்ன சொல்லுங்க பாஸ்டர்? வயிற்று துடிக்குது பாஸ்டர், வயிற்று வலி இருந்தாலும் சபைக்கும் வர முடியாது, வயிற்று வலியாக இருந்தால் உட்காந்து ஜெபமும் பண்ண முடியாது, வயிற்று வலியாக இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, தலைவலி இருந்தால் கத்த பல்வலி எப்படி பல்வலி நல்ல பல்வலி என்ன பண்ணுவீங்க?
இருக்கிறீங்களா? சரீரத்துல பிரச்சனை இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியத்தை செய்ய முடியாது. சரீரத்துல பிரச்சனை இருந்துன்னா காலில் எதோ அடி இடி போட்டுடுச்சு, சுவிஷம் பேர் இருப்பீங்களா? என்ன சொல்றீங்க? இல்லை உங்களுக்கு இருக்கு, இல்லை இந்த காலை அடிபட்டுச்சு வரல. ஏன் சொல்ல வரேன்னா, சரீர வாழ்க்கையை சரியில்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இயேசு சொல்றாரு, அஞ்சாம் அந்த தங்க நகையை விட்டுடுங்க, 5வது சொல்றாரு, பிதா கிட்ட வரும்போது சொல்லு வர பிதா கிட்ட சொல்றாரு, எபிரேயர் 10:5 சொல்லுது, எனக்கு ஒரு சரீரத்தை ரெடி பண்ணி வைங்க ஆண்டவர் என்றார். என்ன வேணும்? எனக்கு ஒரு சரீரத்தை ரெடி பண்ணி வைங்க, அப்பதான் பூலகத்துல செயல்பட முடியும். ஏன்னா சரீரம் இல்லைன்னா இயேசு ரத்தம் சிந்த முடியாது, சரீரம் இல்லைன்னா இயேசு பாடுபட முடியாது, சரீரம் இல்லைன்னா இயேசுவை யாரும் தொற்றுக்க மாட்டாங்க, இயேசுவை நேரா பார்த்துக்க முடியாது. அப்போ இயேசு சரீரத்துல வந்த பிறகுதான் நமக்காக பாடுபட்டார், நமக்காக அந்த மனது கஷ்டப்பட்டார், சரீரத்துல கஷ்டப்பட்டார். அப்போ பாருங்க, சரீர வாழ்க்கை இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையே இயேசு அடிக்கப்பட்டு முடியாது, இயேசு நொறுக்கப்பட்டு முடியாது. இயேசு அதான் ஒரு இடத்துல இயேசு உயிர்த்த பிறகு சந்தேகப்படுறாங்க, என்ன பண்ண, என்ன ஆவியா பார்க்குறாங்க. சொல்றாருப்பா, எனக்கு எலும்பு இருக்குது, சதை இருக்குதுப்பா, கொஞ்சம் சாப்பாடை கூட சாப்பிட்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியா இருக்கிற இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. ஒரு சரீரத்துல நீங்க இருந்தீங்கன்னா தான் இன்றைக்கு எல்லாத்தையும் நம்ம செயல்படணும். சரீரம் சரி இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெபம் பண்றதோ, வேதத்தை வாசிக்கிறதோ, அல்ல தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதோ, சரீர பிரகாரத்தில் நீங்க நல்லா இல்லைன்னா பாருங்க, எல்லாம் விளங்கிங்க சார். நான் இது தப்பா பேசல. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, வெறும் ஆவிக்குரிய ரீதியை தான் மேன்மைப்படுத்தி பண்ணிக்கிற மொழிய சரீர பிரகார வாழ்க்கையில நம்ம தப்பாயிட்டோம். சரீரத்தை என்ன பண்றது இல்லை, கேர் பண்றது இல்லை. சொல்றது சில நேரத்தில் சரி இதுதான் திமிரு, இதுக்கு பெட்டு வேணுமா, இதுக்கு ஏசி வேணுமா, அடங்கு சும்மா அடிச்சுக்கிறது. இதை போய் தேய்ச்சி பாருங்க, தரையில கரகரம் தேய்ப்பீங்களா? கொஞ்சம் சிந்திங்க. சரி முக்கியம் சார், சும்மா குத்திக்க கூடாது. முக்குன்னு குத்துனா பயங்கரம் வீடும், அப்புறம் மறைச்சிப்போம். குறை சொல்ல வச்சுப்பாங்க. அப்போ சரீரம் இந்த பூமியில நான் நல்லா இருக்கிறதுக்கு இயேசு பாடுபட்டார். அதை வேதம் சொல்லுது பாருங்க, உங்களுக்கு வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் கனமும் உண்டு. வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம் கனம். எத்தனை பேர் 2 கை இருக்குது? 2 கை இருக்குதுன்னா வலது கையில தீர்க்காயுசு இருக்குது, இடது கையில செல்வம். 2 தருவார் ஆண்டவர். வலது கை நீட்டினா தீர்க்காயுசை கொடுப்பாரு, இடது கை நீட்டினா செல்வம் கணத்தையும் கொடுப்பாரு. நம்ம என்ன பண்றது? வெறும் அதுவும் நீட்டுறது கிடையாது, வலது கையும் நீட்டுறது கிடையாது. ஏன்னா தீர்க்காயுசை பத்தி நம்புறது கிடையாது. தெரியல, ஆமாம் இப்பயோ அப்பயோ போற மாதிரி இருக்கிறேன் சார், என்ன இந்த லொக்குன்னு அது மாதிரி சொல்றது. வீடு போந்து காடு வாவான்னு உலக பழமெல்லாம் நல்லா தெரியும். எப்போ இங்கே இருக்கிறதோ பேசாம போயிடலாம் பொழுது மேலே. வேதம் சொல்லுது, வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம். இன்னொரு இடத்துல சொல்லுது, நீ வலது புறத்தும் இடது புறம் இடை கொண்டு பெறுவாய். அப்படின்னா வலது புறம்னா என்ன? வலது புறம் இடது கொண்டு பெறுவாய்னா நீ தீர்க்காயுசுல ஆரோக்கியத்துல நீ வளருவாய். இடது கையில நீ செல்வத்திலும் கனத்திலும் இடகொண்டு பெருகுவாய். பேதுரு கிட்ட 2 போட்டு நிரப்பினார். ஒரு போட்டு ஆவிக்குரிய போட்டு, ஒரு போட்டு சரீர பிரகார ஆசீர்வாதம் போட்டு. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? ஒரு போட்டு என்னது? ஒரு போட்டு தான் கொடுத்துருக்கலாமே, ஏன் 2 போட்டு கொடுத்தாரு? ஒரு போட்டுல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஒரு போட்டுல சரீர உலகபூர்வமான ஆசீர்வாதம். இதெல்லாம் வெளிச்சம் வேணும், வேத வசனத்துக்கு வெளிச்சம். அப்படி இருந்தாதான் நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமாக வாழ முடியும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, இன்னைக்கு பாருங்க, சபை முழுவதும் என்ன பிரச்சனை கேளுங்க, சபையில் என்ன பிரச்சனை கேளுங்க. 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று வியாதி, அதுக்கப்புறம் பண பிரச்சனை. 2 பிரச்சனை இருக்குது. இந்த 2 பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது கிடையாது. வியாதியா? ஆமாம்மா, நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று பிரச்சனைக்காக, ஏதோ நீ சரியில்லைப்பா அதுக்காக இந்த வியாதியை கொடுத்துருக்கிறா தம்பி அப்படின்னு இருக்கும். ஏன்னா அதை பத்தி வேதத்துல இருந்து உடனே அப்படிதான் ஷார்ட்டா முடிச்சிடணும். சரி, ஏதோ ஒரு பணம் இருக்கு, இல்லம்மா அவனுக்கு நிறைய பணம் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நீ தேட மாட்டேன், அதனால தான் அவங்க மட்டம் கட்டி வச்சிருக்கிறார். ஏன் சொல்ல வரேன்னா, வேதம் சொல்லுது, கடன் தொல்லையில ஒரு அம்மா நிற்கிது. யாரு? தீர்க்கதரிசி லேடி. கடன் தொல்லை நின்று 2 பிள்ளைய தூக்கின்னு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க.
யார்? எலிசா வந்து ஊழியக்காரர், பாஸ்டர் எலிசா. அப்படி போய் அவர்கிட்ட சொன்னார், ஐயா எனக்கு ஜெபம் தான் பண்ண தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னாரா? என்னால் மைக் கூட நான் ஜெபம் பண்றேன், மைக் கூட நான் பிரசங்கம் பண்றேன், பரலோகத்தை பற்றி சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்ல. அவரு கடன் பிரச்சனையா உன்ட்ட என்னங்குது அப்படின்னாரு. குடம் இருக்கு, தண்ணி ஒரு குடம் எண்ணெய், அப்படியா? அதை கொண்டு போ, வீட்டுக்குள்ளே போ, ஊரில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கு, உள்ள 2 பேரை போட்டு நிரப்புங்க, மீதி எடுங்க, கொண்டாந்து காமிங்க, அதுக்கப்புறம் எண்ணெயை கொடுத்து கடத்தை அடைங்க, மீதியை வச்சு ஜீவனை பட. கடன் பிரச்சனைகளுக்கு பிரசங்கிச்சார் யார்? எலிசா. உங்கள் சபையில் கடன் பிரச்சனைகளுக்கு பிரசங்கிக்கிறீங்களா? நீயோ கடன் வாங்கவாத அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கடன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவன் தான் உலகத்தான் கிடையாது. நம்ம உலகத்தானே, நம்ம கோட்டு போட்டால் உலகத்தான், சென்ட் அடிச்சா உலகத்தான், ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணால் உலகத்தான் அப்படின்றோம். ஆனால் உலகத்தான் யாரு? வியாதியாக இருக்கிறியா நீ உலகத்தான் தான். இப்போ கூட எனக்கு வியாதியை நான் வெறுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் ஷூ காலில் வந்து சிமெண்ட் சாப்பிட்டோம், சப்ளையர் வந்தார், சார் சக்கரை எப்படி சார்? தூக்கலாக போடுங்க. சக்கரை எப்படி நல்லா தூக்கல் அப்படியே பார்த்தாங்க. ஐயோ சக்கரை வியாதியா? நான் கர்த்தருடைய பிள்ளையா? அப்போ பாருங்க, நம்ம என்ன பண்றோம்? 2 உலகத்தான்றோம். உலகத்தான்னா யாரு? வியாதி இருக்கக்கூட, வியாதி இருக்கிறவங்க உலகத்தான், வியாதி இல்லாத இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவன். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தான் உலகத்தான், கடனே இல்லாத இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவன். அப்ப பாருங்க, நம்ம உலகத்தான் நம்ம என்ன பண்றோம்? அவன் ஷூ போட்டு போறாருப்பா, அவர் சென்ட் வச்சுன்னு போறாருப்பா, அவன் உலகத்தான்ல இருக்கிறான். நம்மள பாருங்க ஆடம்பரம் கிடையாது. உலகத்தானா நல்லா புரிஞ்சுங்க இனிமேல். உலகத்தானா யார் தெரியுமா? ஏசு இல்லை அவன்கிட்ட, உங்ககிட்ட ஏசு இருக்கிற. உலகத்தானா அவங்ககிட்ட அபிஷேகம் இல்லை, உங்ககிட்ட அபிஷேகம் இருக்குது. இதெல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் காசே வேணும். ஹலோ, அப்ப அப்படி சொல்றது உங்ககிட்ட அபிஷேகம் தான். அவன் என்ன சொன்னா? அபிஷேகத்தை சாப்பிடுவியா? அபிஷேகத்தை சாப்பிட முடியுமா? வரங்களை சாப்பிட முடியுமா? அதை ஒருத்தர் சொன்னார் பாருங்க, தங்க நகை போடக்கூடாது, அவங்க எல்லாம் அந்த பரலோகத்தில் தங்கத்தில் நடக்க போகிறோம், இங்கெல்லாம் தங்கமே தேவையில்லை அப்படின்னு சொன்னார். சரி ஓகே. நான் சொன்னேன், மேலே மேலே அரிசி பருப்புலாம் தேவையில்லை. என்ன தேவையில்லை? அரிசி பருப்புலாம் மேலே தேவையில்லை. அப்போ இங்கே சாப்பிடாதீங்க, அரிசி பருப்பு சாப்பிடாதீங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்து முடிஞ்ச உடனே பாருங்க என்ன கொடுப்பீங்க? சாப்பாடு இல்லை சாப்பிட்டாலும். நான் என்ன சொல்கிறேன்னா, தங்க நகம் இங்கே வேணாம், அங்கே தங்கத்தில் நடக்க போகிறேன், அங்கே பருப்பு அரிசி பருப்புலாம் தேவையில்லை, இங்கேயே அரிசி பருப்பு சாப்பிட்றேன். லாஜிக்கை திங்க் பண்ணுங்க. நம்ம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கின்னு மக்களை தப்பு தப்பா நடத்தி மக்கள் ஜனங்கள் வந்து கிறிஸ்தவ மக்களை கேலி பண்ற மாதிரி வாழக்கூடாது. ஐயா நான் தப்பா சொல்லையா, கொஞ்சம் சிந்திங்க. ஏன்னா வேதம் முழுவதும் அற்புதமா கடவுள் வந்து படைச்சி ஏசு எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டாரு சொல்லுங்க. அவன் ரெடி ஸ்டெடியில் இருக்கிறான் ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு, அப்படியே தூக்குறான். எனக்கு நச்சுக்கிறாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாரு பார்த்தீங்களா? யாரு? நம்ம தலைவர் ஏசு ராஜா, ராஜாதி ராஜா, கத்தாதி கர்த்தர், சர்வ வல்லமுள்ளவர், ரத்தம் சிந்தினவர், பாடுபட்டவர், மரிச்சவர், உயிர் தெழுந்தவர். எப்படிப்பட்ட வஸ்திரம் தேடுறான், விட்ட உடனே எடுக்கிறான். எனக்கு சீட்டு போடுறான். நல்லா இல்லைன்னா என்ன வச்சு அந்த ட்ரெஸ் அதை தூக்கி போடியா, அதை போய் தூக்கி போட்டுருக்கேன். இருக்கிறீங்களா? நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணுவோம்? செத்து போனோம்னா என்ன அவங்க தொட்டை இது அது எல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவோம், வியாதியாக கொடுத்துலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, திங்கிங் பண்ண. எனக்கு பாருங்க, இதான் நேரம் தான் பிரச்சனை. நமக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. நான் நிறைய இடத்துல பிரசங்க போவேன், சில இடத்துல உட்காரணும், நேரம் திரும்பி பார்த்தா நேரமே போகாது. ஐயா சோத்திரம், 3 பேர் பாட்டு பாடுவாங்க, 5 பேர் பாட்டு பாடுவாங்க, 1000 பேர் எல்லாம் வந்து பாட்டு பாடி பார்த்தா முள்ள 5லேருந்து 6 தான் வந்துடும். ஏன்னா அபிஷேகம் இல்லை, ஆவியனுடைய கிரியைகள் இல்லை, தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் இல்லை. அங்கே நேரம் போகாது, போர் அடிக்கும். ஆனால் சபையில் அபிஷேகம் வல்லமை தேவ வார்த்தை இருந்துச்சுன்னா நேரம் போகிறதே தெரியாது, அப்படியே கவனிப்பீங்க. அங்கே தான் ஆவியான கிரியை செய்யணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆகவே அருமையானவர்களே, நான் இதோட முடிக்கிறேன். பாருங்க, இந்த வேத புஸ்தகம் முழுவதுமே எல்லாமே இதை கேட்டீங்கன்னா தலை சுத்தணும். அதுதான் வேத வசனம் கூட தலை சுத்தம். ஏன்னா செங்கடல் விளக்குமா, எரிகோ கோட்டை இடியுமா,
தண்ணி திராட்சரசமா மாறுமா? மாறாவின் தண்ணி கசப்பு தித்திக்குமா? வானத்திலிருந்து மண்ணா கொட்டுமா? மரித்தவர் உயிரோடு எழுவார். இது தலை சுத்தம். இதை கேட்டீங்கன்னா அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை நீ கேட்கும் போது தலை சுத்தலைன்னா, தலை சுத்துற மாதிரி அப்படியா அப்படின்னா சரியான பிரசங்கம் இல்லை. சரியான பிரசங்கம்னா என்ன? நீங்க கேட்கறதே கேட்க முடியாத அளவுக்கு காது, ஐயோ இப்படி இதெல்லாம் நடக்குமா? உங்களுக்கு பில்டிங் கிடைக்கும், கார் வாங்குவீங்க, நிறைய கார் வரும், நல்ல பில்டிங் கிடைக்கும், நல்ல வீடு வாசல் வரும், நல்ல ட்ரெஸ் கிடைக்கும், எல்லாம் வீடு வாசல் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. உங்க வீடு வேற சொல்றதுல உங்க அழகத்துக்குள்ள சமாதானம், உங்க அரண்மைக்குள்ள சுகம். உங்க வீடு அவ்வளவு அரண்மனை மாதிரி இருக்கும். அரண்மனை மாதிரி இருக்கும். உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கும். ராஜா மாதிரி இருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்றது தான் வேதவசனுடைய சத்தியம். ஆமென். ஆகவே இதோட நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன்று கடைசி சொல்லி முடிக்கிறேன். ஒன்று கொஞ்சம் உலகபூர்வமாக சொன்னால் தான் புரியுது. வேதத்தில் ஒரு படம் இருக்குது, ரோபோ படம். அது பேர் என்ன? பழைய படம். ஒருத்தர் எந்திரன் ஒரு படம். நான் ஏன் சொல்றேன், படம்லாம் பார்க்குறது இப்போலாம் நீங்கள் செல்ஃபோன் எடுத்தால் படம் வந்துடும். படம் போய் உட்கார பார்க்க தேவையில்லை. செல்ஃபோன் எடுத்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். விஜய் வருவார், ரஜினி வருவார், விஜய் டிவி வரும், அந்த டிவி எல்லாம் வந்துடும். யாரு? நம்ம பாட்டிலே வருது. கிறிஸ்தவ பாட்டு பண்ண ஹேடு வரும். நான் என்ன சொல்றேன், எப்படி என்ன சொல்றேன்னா இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. தலை சுத்தத்தை பற்றி பேசணும்ல, அந்த எந்திரன்ல நிஜமான ரஜினி போய் மாட்டிப்பார் அந்த எந்திரன் கிட்ட. யாருக்கிட்ட? ரோபோ கிட்ட. அப்போ கண்டுபிடிப்பார் அவர், எங்க இங்க நிஜமான ஒரு ஆள் வந்துருக்கிறார். ரோபோ பார்த்துல ஒரு கருப்பாடு எங்க இருக்குது, அப்படியே எல்லாம் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட சொன்னா, ஆமா ரோபோ அப்படி சிரிக்கும். அப்படியா? இப்போ தலை சுத்தம் பாரு அப்படிங்கிறாரு. இப்போ தலை சுத்தம் பாருங்க சொன்னோடனே சொல்லுவாரு, அந்த ரோபோக்களை பார்த்து ரொட்டேஷன் ஹெட் அப்படின்னு வருவாரு. எல்லாம் சுத்தம் சுத்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான பாயிண்ட் சொல்றதுக்காக போறேன். சுத்தம். ஆனா அங்க யாரு உண்மையான இருக்கிற பாரு, அவர் தலை சுத்தாது, சிரிப்பார், போய் சிரிச்சு மாட்டிப்பாரு. அந்த மாதிரி பிரசங்கம் கேட்டீங்கன்னா தலை சுத்தணும். உங்களுக்கு 4 கார் வரும். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க நிறைவா இருப்பீங்க, ஏராளமா தாராளமா கொடுப்பீங்க. ஏன் சொல்றதெல்லாம் எடுக்கவே இல்லை நான். புரியுதுங்களா? ஏராளம் பணக்காரர்கள் இதுல இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டிலேயே. அப்போ வேத வசனம்னா தலை சுத்துற மாதிரி பிரசங்கம் பண்றீங்களா? அதான் சரியான பிரசங்கம். வந்துட்டு ஏதோ கத்தர் சேர்ப்பாருமா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பாருமா, அதெல்லாம் பிரசங்கமே கிடையாது. தலை சுத்தம். இவ்வளோ காரியம் செய்வாரா ஆண்டவர் அப்படி யோசினே போய், அதான் விசுவாசம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.